எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஆஃப் த வீக் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த சீரீஸில் நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற லைப்ரரிஸ் நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாமா, என்ன அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இன்ட்ரோடக்டரி சீரீஸ் தான் இது. இதில் டீப்பாக கோடிங் லெவலில் நம்ம இறங்கி பார்க்க மாட்டோம். என்ன லைப்ரரி, என்ன பர்பஸ், இதை எந்தெந்த யூஸ் கேஸுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு போகணும், இந்த லைப்ரரியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் கவர் பண்ணுவோம் நம்ம வீடியோவில். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வாரம் நம்ம ஜேஎஸ் லைப்ரரியில் எதை பார்க்க போகிறோம்னா 3JS அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை பார்க்க போகிறோம். 3 அப்படிங்கிற பேர்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், இது சம்திங் ரிலேட்டட் டு 3 டைமென்ஷனல் அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணால் அது கரெக்ட். இது வந்து 3JSங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸை வெப் ப்ரௌசரில் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. சரி, வாங்க நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். இப்போ சர்ச் பண்ணையில் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் 3D லைப்ரரி அப்படின்னு அதில் வருது. இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3JS இஸ் ஏ கிராஸ் ப்ரௌசர் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் யூஸ் டு கிரியேட் டிஸ்பிளே அனிமேட்டட் 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸை உங்களோட ப்ரௌசர்லேயே க்ரியேட் பண்ணுறதுக்கான லைப்ரரி. சூப்பரான லைப்ரரி இது, ரொம்ப சிம்பிளான லைப்ரரியும் கூட. இந்த 3JS வந்து நீங்கள் டெவலப்பரோ, டிசைனரோ, இல்லை க்ரியேட்டிவ் என்தூசியாஸ்ட்டோ யாருக்காக இருந்தாலும் உங்களோட ப்ராஜெக்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 3JSஐ பற்றியும் அதோட லைசன்ஸ் பற்றியும் பர்பஸ் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நோ கோடிங்லாம் இருக்காது, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், பெனிஃபிட்ஸ், இதை மட்டும் கவர் பண்ணுவோம். இப்போ வந்து வாட் இஸ் 3JS அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, 3JSங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இது வந்து 3D கிராஃபிக்ஸை வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறதுக்கான லைப்ரரி. 3D மாடல்ஸ், அனிமேஷன்ஸ், ஈவன் கேம்ஸு கூட நீங்கள் இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். விர்ச்சுவல் டூர்ஸ், இமர்சிவ் விஷுவல்ஸ், அதாவது சூப்பராக அப்படி ஒரு நம்ம அந்த இடத்துக்கே போன மாதிரி ஃபீல் கொண்டு வர்ற மாதிரியான வெப்சைட்ஸ், அதில் உள்ள எஃபெக்ட்ஸ்லாம் இந்த ப்ரௌசர்லேயே காமிக்க முடியும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட், வெப்ஜிஎல் அப்படிங்கிற டெக்னாலஜியோட சேர்ந்து வேலை செய்யும் ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு. வெப்ஜிஎல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். பட் வெப்ஜிஎலோட சேர்ந்து வேலை செய்யும். மாடர்ன் ப்ரௌசர் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். ப்ரௌசரில் ரன் ஆகும், பியூர் ப்ரௌசரில் ரன் ஆகிற ஒரு லைப்ரரி. கேம்ஸ் டெவலப்மெண்ட், நாசாவில் கூட இதை யூஸ் பண்ணியிருக்கதா வெப்சைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பிகினர்ஸ் கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா நிறைய டுட்டோரியல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது இந்த 3JSக்கு. இதோட லைசன்ஸ் பற்றி பார்க்க போனோம்னா, இது வந்து MIT லைசன்ஸ். ஓகேயா, இதை நம்ம கிட்டப்போட பேஜில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து எபோட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் 3D லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து MIT லைசன்ஸ். MIT லைசன்ஸ்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டு யூஸ் ஃபார் பர்சனல் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். இதை வந்து மாடிஃபை பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். உங்களோட பெய்டு ஆப்ஸில் கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராக்டிவாக 3D மாடல்ஸ், அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சரோ, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கேம் பண்ணுறீங்க, இல்லை பர்சனலாக ஹாபியாக ஒரு கேம் பண்ணுறீங்க, ப்ரௌசர் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன், கேமிங் அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த டூல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா டெவலப்பராக வந்து இதை கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா நிறைய ஒண்டர்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக வெப்சைட்டில், உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, பர்பஸ்ன்னு கேட்டால் இது வந்து 3D கிராஃபிக்ஸை ரொம்ப ஈஸியாக ப்ரௌசரில் கொண்டு வரதுக்கு தான். வெப்ஜிஎல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி 3D மாடல்ஸ், அனிமேஷன், லைட்டிங், டெக்ஸ்சர்ஸ்லாம் இதை வந்து க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது இந்த டூலு. வெப்ஜிஎலை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இதில் வந்து வெப்ஜிஎல்ங்கிறது தான் ஒரு கோர் டெக்னாலஜி, இந்த மாதிரி 3D எல்லாம் கொண்டு வரதுக்கு ப்ரௌசரில். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த 3JSங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப இது வந்து ஒரு வரம் ஆக்சுவலாக டெவலப்பர்ஸுக்கு. இட்ஸ் லைக் ஏ 3D ஆர்டிஸ்ட் டூல் கிட் மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு. ரெஸ்பான்சிவாக ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே இந்த வெப் அப்ளிகேஷனை, இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம், 3D மாடலிங்லாம்.
ஸோ இது வந்து 3D ஷேப்ஸ், ரொம்ப சிம்பிளான 3D ஷேப்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸான 3D ஷேப்ஸ் வரைக்கும் இதை வச்சு கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். இதில் என்னென்ன யூஸ் கேஸ் இதில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காமன் யூஸ் கேஸஸ் கேம் டெவலப் பண்ணலாம். அப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் உங்கள் ப்ராடக்டை வந்து பெருசாக்கி காமிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் 3JSங்கிற கிட்டப் பேஜ் இது. இதோட வெப்சைட் போனீங்கனாலே அதிலே போட்டிருக்காங்க நிறைய இந்த மாதிரி மா அவங்க பண்ண 3D மாடல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் போய் நான் ஒன்று தான் கிளிக் பண்ணேன், யூனிக் ஜுவல்லரி அப்படிங்கிறத. அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க, இதுதான் நான் சொன்ன 3D மாடலிங் எஃபெக்ட். இந்த ரிங் அழகாக வந்து 3D எஃபெக்ட் கொடுக்குது பாருங்கள். ஒரு மோதிரத்தையே நீங்கள் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கா இந்த ரிங்கையே. இதெல்லாம் தாங்க, இது மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை வச்சு நீங்கள் பண்ண முடியும். ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல. இது வந்து நான் ஜுவல்லரி ஷாப், இது இ-காமர்ஸுக்கு நான் சொன்ன இ-காமர்ஸுக்கு இது ஃபிட் ஆகும். அப்படியே 3Dயாகவே நீங்கள் காமிக்கிறீங்க மோதிரத்தை. இதை பார்க்குறவங்களுக்கு ஓகே இதே மாதிரி தானே இருக்குன்னு விஷுவலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சூஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையும் காமிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எஜுகேஷன்ஸ் விஷுவலைசேஷனுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக இதை வந்து 3D மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து லெசன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். விர்ச்சுவல் டூர்ஸ் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டுக்கு, டூரிசத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி விர்ச்சுவல் டூர் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வெப்சைட்லேயே பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வர்றதுக்கோ இல்லை விசிட் பண்ணுறதுக்கோ இல்லை ரியல் எஸ்டேட்டில் சூஸ் பண்ணுறதுக்கோ ப்ராப்பர்ட்டியை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டிவ் போர்ட்ஃபோலியோஸ், ஆர்டிஸ்ட்டோ டிசைனரோ நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் ஷோகேஸ் பண்ணணும் வெப்சைட்டில் ஒரு இன்ட்ராக்டிவ் வேலைன்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இந்த லைப்ரரி ஹெல்ப் பண்ணும். ஏன் வந்து நம்ம 3JSஐ சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ டூல், ஓப்பன் சோர்ஸ் எம்ஐடி லைசன்ஸ், யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனி திங், பவர்ஃபுல்லானது, பேக்டு வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் லைக் 3D மாடலிங், அனிமேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஷேப் கிரியேஷன்ஸ் எல்லாமே. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா இது வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வருது, நிறைய ப்ளகின்ஸு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில், கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ரியாக்ட் வியூஜேஎஸ்மாங்கள்ல அதிலோடலாம் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகி வேலை செய்யும். நீங்கள் அதோட இன்டெகிரேட் பண்ணலாம் ஈஸியாக, காம்ப்ளெக்சிட்டிலாம் இல்லை. நான் கோடர்ஸ் கூட இதை வந்து ப்ரீபில்ட் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வெப்சைட்லலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இதில் இ-காமர்ஸ் நெக்ஸ்ட் உங்களோட இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட்லேயோ கேம்லையோ இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, நெக்ஸ்ட் 4 months எகோ, 2 months எகோலாம் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது ரெகுலர்லி அப்டேட்டட், இட் இஸ் நாட் அவுடேட்டட் டூல், இட் இஸ் ரெகுலர்லி கெட்டிங் அப்டேட்டட் ஃப்ரம் த கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். எம்ஐடி லைசன்ஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேஎஸ் லைப்ரரியை பற்றி. தேங்க்யூ.